இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு அவருடைய வாழ்க்கையில அபரிதமான காரியங்களை செய்யும்படியாக சித்தம் கொண்டிருக்கிறபடினால் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வது எப்படி என்பதை குறித்து இந்த வாரத்தில் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த பிரகாரமாக கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்களில் ஒரு ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், செம்மையான வழியிலே நாம் நடத்தப்படுவோம். நீதியின் பாதையிலே, செம்மையான வழியிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். நாம் வாசிக்க கேட்ட 143 சங்கீதம் 10வது வசனம் சொல்லுகிறது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அப்ப யார் ஒருவர் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நாடுகிறாரோ, யார் ஒருவர் கர்த்தருக்கு பிரியமான வழியிலே நடக்கிறாரோ, அவருடைய வாழ்க்கையில செம்மையான வழியிலே நடத்தப்படுவார்கள். The uprightness, the way of uprightness, அவர்கள் செய்கிறது எல்லாமே சரியாக இருக்கும், தவறே இருக்காது. வழுவி போகிறதான வழி அல்ல, பாதையில கரடு முரடு கோணலானவைகள் எதுவுமே கிடையாது. அவர்கள் செய்வது செம்மையாய் சரியாய் நேர்த்தியாய் காணப்படும். இதைதான் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். அதே போல அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பிரியா காலத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தோனியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். ஏன் இதை ஆவியானவர் சொல்லுகிறார்? இவர்கள் கர்த்தருக்கு பிரியமான வழியிலே நடந்தார்கள். அப்போது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆவியானவர் கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இதுதான் செம்மையான வழியிலே நடத்தப்படுவது. ஒருவேளை அவர்கள் அந்த தேசத்திற்கு போயிருந்தால் வேற ஏதாவது ஒரு சூழலை நடந்திருக்கலாம். ஆனால் அவர்களுடைய காரியங்கள் திறம்பட நேர்த்தியாய் நடத்தப்பட வேண்டுமானால் ஆவியானவரால் செயல்படுத்தப்படுகிறதான ஒரு வாழ்க்கையாய் அந்த வாழ்க்கை அமைய வேண்டும். இதை தான் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்ப ஆவியானவர் ஒரு காரியத்தை சொல்லி அவர்களை தடுக்கிறார். நீங்கள் இந்த காரியத்திற்கு போகாதீர்கள், நீங்கள் இதை செய்யுங்கள், இதை செய்யாதீர்கள், இதை செய்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், இதை செய்யாவிட்டால் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது என்பதை கூட ஆவியானவர் தெளிவாக நமக்கு தருவார். இன்னைக்கு அநேக நேரத்துல ஒரு சில பேர் ஒரு பிசினஸ் காரியத்தை குறித்து யோசிப்பது உண்டு. இன்னைக்கு இவர்கள் இந்த பிசினஸ்ல முன்னேறிட்டார்கள், அதனால நானும் அதே காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி அநேகர் யோசிப்பார்கள். அப்படி அல்ல. உண்மையாக ஒருவேளை நமக்கு திறமை இருந்தாலும் கூட ஆண்டவரிடத்துல கேட்டு, ஆண்டவரே இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா என்கிறதான ஒப்புதல் வாங்கி அவருக்கு எது பிரியம் என்பதை பார்த்து நாம் செய்யும் போது அந்த பாதைகள் செம்மையான பாதையாய் அமையும். அந்த பாதையில கரடு முரடு இருக்காது, அந்த பாதையில பிரச்சனைகள் வராது. ஒருவேளை வந்தாலும் கூட அதை சுலபமாய் தீர்க்கிறதுக்கான வழியை அதே ஆவியானவரை கற்றுக் கொடுப்பார். அப்போ இன்னைக்கு செம்மையான வழியிலே நாம் நடத்தப்பட வேண்டுமானால் நம்முடைய சுய சித்தத்தின்படி அல்ல, நமக்கு மேலா இருக்கிறதான் அந்த பரம பிதாவுடைய சித்தத்தின்படி செய்ய நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். பிலிப்புவை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரத்திலே பிலிப்பு என்று சொல்லப்படுகிறதான ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் இருந்தார். அந்த பிலிப்புவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இப்போது ஒரு ரதம் வரும், அந்த ரதத்தோடு கூட நீ போய் சேர்ந்து கொள்ளுன்னு சொல்லுகிறார். ரதம், குதிரை ரதம் என்றாலே அது மிக வேகமாய் நடக்கிறதான ஒரு காரியம். அப்ப அந்த வேகமாய் ஓடுகிறதான அந்த ஓட்டத்திற்கு ஈடு கொடுத்து இந்த பிலிப்புவும் ஓடி அந்த ரதத்தோடு கூட போய் அவர் சேர்ந்து கொள்ளுகிறார். அப்ப ஆவியானவர் சொல்லுகிறாரு, இதை செய்ய என்று சொல்லுகிறார். அவர் போனார். அங்கே என்ன நடந்தது? அங்கே ஒரு ஆத்மா ரட்சிப்புகளாக நடத்தப்பட்டது. அந்த ஆத்மா ஞானஸ்நானம் அந்த இடத்துல எடுத்து அந்த ஆத்மா மீட்டெடுக்கப்பட்டது. அப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை போ என்று சொன்னால் அதன்படி நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யாத என்று சொன்னால் அதை நாம் செய்யக்கூடாது. அப்ப இதெல்லாம் எப்போது நமக்கு தெரியும்? கர்த்தருக்கு பிரியமான வழியிலே நாம் நடக்கும் போது, அவருக்கு எது சித்தமோ அதன்படி நாம் நடக்கும்போது ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். இந்த காரியத்தை எடு, இந்த காரியத்தை எடுக்காத என்று சொல்லி ஆவியானவர் தெளிவாய் நமக்கு காட்டுவார். இதுக்கு முன்பதாக வாசித்த வசனத்துல நீங்கள் போகாதிருங்கள் என்று தடுத்த ஆவியானவர் இப்போது போ என்று சொல்லியிருக்கிறார். இதே ஆத்துமாக்கள் அங்கே இருந்திருக்கிறோம் அல்லவா? ஆனால் ஆவியானவருக்கு தெரியும் எங்கே போனால் காரியங்கள் நடக்கும், எங்கே காரியங்கள் நடக்காது என்பதை ஆவியானவர் தெளிவாய் உணர்ந்தவர்களாய் கூட காணப்படுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சற்று யோசித்து பார்ப்போம். எலியேசரை குறித்து நாம் பார்க்கும்போது, இந்த எலியேசர்
ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரா இல்லையா என்று சொல்லி யோசிக்கும் போது அவர் அநேக நேரத்துல நம்முடைய சுயத்திற்கு ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு உண்மையாய் பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்போது இந்த வாழ்க்கையானது ஆண்டவருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கையா இருக்கும். இந்த வாழ்க்கையானது செம்மையான பாதையிலே நடத்தப்படுகிறதான ஒரு வாழ்க்கையாய் காணப்படும். சற்று யோசித்து பார்ப்போம். எந்தெந்த இடங்கள்ல நாம போய் இன்று நாம் வந்தது தவறு என்பதை உணர்ந்திருக்கிறோம். அப்போ ஏன் இனிமேல் அப்படி செய்யக்கூடாது, இனிமேல் அப்படி நடக்கக்கூடாது என்பதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஞானத்தினால் நாம் நிரப்ப விரும்புகிறார். அப்ப அவர் நம்ம ஞானத்தினால் நிரப்ப வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? உண்மையாய் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். உண்மையா அவருக்கு எது விருப்பமோ அந்த விருப்பத்தின்படி நாம் செய்ய வேண்டும். இதைதான் ஆவியானவரும் எதிர்பார்க்கிறார். யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்முடைய ஒருவேளை நம்முடைய பிசினஸ்ல வெற்றி வேணுமா, இல்ல படிப்பின் காரியத்துல வெற்றி வேணுமா, அடுத்து இன்னைக்கு நான் எக்ஸாம் முடித்திருக்கிறேன், அடுத்து நான் என்ன படிக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியவில்லை, இப்ப அதுல எல்லாம் காரியங்கள்ல வெற்றி வேண்டுமா, இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்போதான் ஆண்டவர் சொல்லுவார், இதன்படி நீ செய், இந்த லைன்ல போ, இந்த லைன்ல போனா உனக்கு வெற்றி கிடைக்கும், இந்த படிப்பை எடுத்து நீ படி, இந்த படிப்பை எடுத்து படிக்கும் போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதற்கு மாறாய் வேற ஏதோ ஒரு காரியத்திற்கு நேராக போய் அங்க போய் கஷ்டப்பட்டு முட்டி மோடி திரும்புவதை இன்னைக்கு அநேகர் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் கர்த்தருடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. யோசித்து பாருங்க. ஆவியானவர் சொல்வதை நாம் கேட்டு செயல்படுவோமானால் அது எல்லாமே வெற்றியின் பாதை, செம்மையின் பாதை, செம்மை பசுமையின் பாதை. அதுல கோணல் மானலே இருக்காது, நேர்த்தியான ஒரு பாதை. எடுத்தால் திரும்ப முடிகிறப்ப வெற்றி தான். அதுக்கிடையில எந்த விதமான நிறுத்தங்களும் இருக்காது, எந்த விதமான கோணல் மாடல் எதுவுமே இருக்காது. இதுதான் ஆவியானவர் நமக்கு காட்டுகிறதான வழி. பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த வழிக்கு நேராக நம்முடைய செவிகளை நாம் சாய்க்கிறவர்களாய் கூட காணப்பட வேண்டும். செம்மையான பாதையில நடத்தப்பட வேண்டுமானால் அவருக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். எனவே வெற்றியின் பாதையை நம்மால் கண்டுகொள்ள முடியும். அப்படிப்பட்டதான வாழ்க்கையை வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடுவோமா, ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உமக்கு பிரியமான வாழ்க்கையை நாங்கள் வாழும்போது செம்மையான பாதையிலே நடத்தப்படுவோம் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில அநேக நேரத்தில் நாங்கள் போய் ஏன் இந்த பாதையிலே வந்தோம் என்று சொல்லி அநேகர் யோசித்தது உண்டு சுவாமி. இன்னைக்கு ஒருவேளை அப்படி யாராவது சிந்தித்து கொண்டிருப்பார்களானால் அவர்களுக்கு உம்முடைய பாதையை காட்டும் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் உமக்கென்று சொல்லி உமக்கு பிரியமானதை வாழ, தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஒப்பு கொடுக்க கிருபை செய்யுங்க. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் வாழ்க்கையில எங்கெங்க ஒட்டி கொண்டிருக்கிறதோ அதெல்லாவற்றையும் எடுத்து போட்டு உண்மையும் உத்தமமாய் உமக்கென்று சொல்லி வைராக்கிய வாஞ்சைய வாழ்க்கையை வாழ்கிறவர்களாய் ஆண்டவரே நீர் மாற்றுங்கப்பா. அவர்களுக்கு ஏற்ற வழிகளை காட்டுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற ஞானத்தை கொடுங்க. அடுத்த பருவம் என்ன எடுக்க வேண்டும் என்பதை நீ அவர்களுக்கு காட்டும்படியா சொல்லிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, பிசினஸ் தொடங்க எத்தனைப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு அடுத்து எப்படிப்பட்டதான காரியங்கள் நடத்த வேண்டும் என்கிறதான வழிகளை கர்த்தாவே நீர் காட்டுங்கப்பா. உண்மையாய் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கும் போது இப்படிப்பட்டதான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செய்ய கர்த்தர் நீர் சித்தமா இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு செயல்பட பரலோகத்தின் தேவன் உதவி செய்ய முடியாது. ஒருவருக்கே துதி கன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இப்ப நாம் இயேசுவின் இனித நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். மகிமை மகிமை